எந்த பாடலுக்கு பிறகு உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு இணக்கமான உறவு ஏற்பட்டது? முதற்கனவேன்னு கூட சொல்லலாம். முதற்கனவே. ஏன்னா அந்த முதற்கனவே வந்து நான் பாடும்போது 2வது ஒரு பாட்டு குடுத்துடலாம். ஒரு பாட்டு ஹிட் ஆயிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த தடவ அதே டைரக்டர், அதே மியூசிக் டைரக்டர் நம்மள கூப்பிடுறதுங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ 2வதா நான் பாடிய பாடல் அவருக்கு வந்து முதற்கனவே முதற்கனவே. ஸோ அந்த முதற்கனவே வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் அந்த ஆல்பம் முடிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட. மஜ்னு வந்து ஆல்ரெடி ஏன்னா அது முதல்ல அவர் பண்ண ஆரம்பிச்ச படம் மஜ்னு தான். ஆமா. அந்த மஜ்னுல வந்து நான் அந்த ஒன் சாங் வாஸ் லெஃப்ட். அதுக்கு என்ன வந்து கூப்பிட்டபோது எனக்கு சரி நம்ம அவருக்கு பிடிக்கும்படியா நான் பாடுறேன், அவருக்கு பிடிக்கும்படியா நடந்துக்கிறேங்கிறது புரிஞ்சுது எனக்கு. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. இப்போவும் ஆனால் இன்னொரு விஷயம் அன்றைக்கி மலேசியாவில் ஸ்டேஜ்லேயும் சொன்னார். அவரை வந்து ஹரிஷ் ஜெயராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ஹரிஷ் ஜெயராஜ் மியூசிக் போட்டுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி என்ன வந்து ஹாரிஸ் ராகவேந்திரன் தான் கூடுவாங்க. முக்கால்வாசி பேர் என்ன ஹாரிஸ் ராகவேந்திரன். எப்படியோ ஒரு உறவு இருக்கு. ஆமாம், எனக்கு ஹாரிஸ் ராகவேந்திரா, ஹரிஷ் ஜெயராஜ்னு அவரை கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை எனக்கு அந்த முதற்கனவே வந்து ஒரு பெரிய கனெக்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆகாயச்சூரியனை பல சாங்ஸ் வந்தாலும் அந்த முதற்கனவே வந்து ஸ்டேஜில் இன்னமும் அப்படி ஒரு இம்பேக்ட். அந்த ஒரு நாதஸ்வரம் வரும் அதில். அந்த நாதஸ்வரம் விட்டு அது பண்ண ஆரம்பித்த உடனேவே க்ரௌட் தேல் கோ கிரேசி. அதுக்கப்புறம் என்னோடய வாய்ஸ் வந்து அப்படி ஜாயின் ஆகும். ஸோ அது வந்து ஹி லவ்ஸ் தட். அப்புறம் அன்பே என் அன்பே அந்த சாங் வந்து இன்ஃபேக்ட் அன்பே என் அன்பேக்கு அப்புறம் ஒரு சின்ன அதுக்கு முன்னாடி ஒரு லீன் பேட்ச் இருந்தது எனக்கு. ஹிட்ஸ் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு வந்து பாடியிருந்தேன், பட் ஒன்றும் பெருசாக இல்லை. அன்பே என் அன்பே ஒரு மறுபடியும் ஒரு பேங் ஆன். ஸோ தட் வாஸ் லைக் அதுக்கப்புறம் லாட் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கப்புறம் இப்போவும் வந்து ஏதாவது ஒன்று பாட்டு கொடுக்குறாரு இல்லை கச்சேரி கொடுக்குறாருன்னு இல்லாமல் அப்பப்போ ஐ லைக் டு ஜஸ்ட் மீட் ஹிம். ஒரு கனெக்ஷன், ஒரு மரியாதை நிமித்தமாக அவரை சந்திச்சுட்டே தான் இருப்பேன்.